ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாப்லோ நெருடா எழுதுனா யுவர் லாஃப்டர் அப்படிங்கிற போயம் பத்தி தான் பார்க்க போறோம். பாப்லோ நெருடா இவர் எப்போ பானாராருன்னா 12 ஜூலை 1904 பேரல் ஷைல், டை 23 செப்டம்பர் 1973 சாண்டியாகோ ஷைல். இவர் அந்த ஷெயில் அந்த பிளேஸோட ஒரு போயட், டிப்ளமேட் அண்ட் பொலிட்டீஷியன். 1971 நோபல் பிரைஸ் லிட்ரேச்சருக்கு வாங்குறாரு. நெருடா எப்போ போயட் ஆனார் அப்படின்னா அவரோட 13வது வயசில். அப்பையிலிருந்து நிறைய போயம் எழுதுவார், நிறைய ஜானர் பேஸ் பண்ணி எழுதுவார், ஆட்டோபயோகிராஃபி, ப்ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் எழுதுவார். இவரோட லவ் போயம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்ன அப்படின்னா 20 லவ் போயம்ஸ் அண்ட் சாங் ஆஃப் டிஸ்பேர். இது ஃபேமஸாக சொல்கிறது. இவர் வாங்கின அவார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் பீஸ் ப்ரைஸ், ஸ்டாலின் பீஸ் ப்ரைஸ், நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர். இந்த போயம் இவர் எதை பத்தி சொல்லுவார் அப்படின்னா இவரோட பிலவுடோட லாஃபிங் இவரோட லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாரு. அதாவது எப்படி இவரோட பிலவுடோட லாஃபிங் இவர் ஹாப்பியா இருக்க வைக்குது. இது அவங்கள பிரைஸ் பண்ற மாதிரிதான் இந்த போயம் எழுதியிருப்பாரு. இப்போ போயம்குள்ள போலாம். Take bread away from me if you wish, take care away, but do not take from me your laughter. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சாப்பிட வச்சிருக்க பிரெட் வேணுமோ நீ எடுத்துக்கோ, நீ ஆசைப்பட்ட அப்படின்னா நான் சுவாசிக்கிற மூச்சு காத்து கூட நீ எடுத்துக்கோ, ஆனா என்கிட்ட இருந்து உன்னோட சிரிப்பை மட்டும் எடுத்துக்காதன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், do not take away the rose, the lance flower that you pluck, the water that suddenly burst forth in joy, the sudden way of silver born in you. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இவரோட பிலவுடு கூட இருந்த மெமரிஸ் தான் சொல்றாரு. ஒரு நாள் நீ ஒரு ரோஸ் பறிச்ச இல்லையா, அது பறிக்கும் போது அந்த ரோஸ்ல இருந்து தண்ணி எல்லாம் செதறிச்சு. அப்ப நீ சந்தோஷம் ஆயிட்ட. அப்ப உன் முகத்துல ஒரு சிரிப்பு இருந்ததுல அது என்னைக்குமே என்கிட்டயே இருக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், மை ஸ்ட்ரகிள் இஸ் ஹார்ஸ் அண்ட் ஐ கம் பேக் வித் ஐஸ் டயர்ட் அட் டைம்ஸ் ஃப்ரம் ஹேவிங் சீன் த அன்சேஞ்சிங் எர்த். இப்போ இவரோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சொல்றாரு. என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப கஷ்டம் தான். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஐஸ் டயர்டா நான் வந்தாலுமே at times from having seen the unchanging earth. இந்த அன்சேஞ்சிங் எர்த்னு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு லோன்லியா, ஒரு எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு இதுல இருப்போம் இல்லையா, அந்த ஸ்டேட் சொல்றாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல எதுவுமே மாறாது, இதெல்லாம் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கஷ்டத்துல நான் இருக்கும் போதுமே, பட் when your laughter enters it rises to the sky seeking me and it's open for me all the doors of life. இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது, நான் லோன்லியா டிப்ரெஷனா ஃபீல் பண்ணும்போது உன்னோட லாஃப்டர் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா என்னை அப்படியே வானத்துக்கு தூக்கிட்டு போய் எனக்கான வாழ்க்கையில எனக்காக தேவையா இருக்க எல்லா கதவுகளையும் உன்னோட சிரிப்பு திறக்கும். அதாவது நம்ம பிலவுடுக்காக நம்ம வாழணும், அவளுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா இவரோட வாழ்க்கையில அந்த டிப்ரெஷன் எல்லாம் போய் நமக்காக இல்லைனாலும் அவளுக்காக பண்ணணும்னு என்ன பண்ணுவாரு இல்லையா. அதனால உன்னோட லாஃப்டர் என் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி என் லைஃப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது கிரியேட் பண்ணுதுன்னு சொல்றாரு. Next, my love, in the darkest hour, your laughter opens, and if suddenly you see my blood staining the stones of the street, laugh, because your laughter will be for my hands like a fresh sword. ஓகே, இப்போ அவங்க லவர்கிட்ட சொல்றாங்க, மை லவ், நான் டார்கஸ்ட் ஹார்ல இருந்தாலுமே உன் சிரிப்பு என்னைய சந்தோஷம் வைக்கணும்னு சொல்றாரு. ஒருவேளை என்னைக்காச்சும் ஸ்ட்ரீட்ல ஒரு ஸ்டோன்ல என்னோட ரத்தம் போயிட்டு இருக்கிறத நீ பார்த்தனா கூட அப்ப கூட நீ சிரி. ஏன் அப்படின்னா உன்னோட சிரிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா என் கையில ஒரு ஸ்வாடு குடுக்கற அளவுக்கு உன்னோட சிரிப்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனால நான் சாகர நிலைமை இருந்தாலும் சரி, இல்லைய ரத்தம் வடிஞ்சு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா போனாலுமே என்னை பார்த்து நீ சிரி. அது எனக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுக்கும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டு த சீ இன் த ஆட்டம் யுவர் லாஃப்டர் மஸ்ட் ரைஸ் இட்ஸ் ஃபோமி கேஸ்கேட். இப்போ என்ன சொல்றாருன்னா சீசனா பிடிச்சிருக்காரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஆட்டம் சீசன்ல அந்த சி பக்கத்துல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த அலையெல்லாம் வரும் இல்லையா, ஃபோமி கேஸ்கட் அப்படின்னா ஸ்மால் ஃபால் ஆஃப் வாட்டர், சின்ன சின்ன அலை நுரையெல்லாம் கலந்து வரும் இல்லையா. அந்த மாதிரிதான் உன்னோட லாஃப்டருமே உன்னோட சிரிப்புமே என்கிட்ட அந்த எப்படி அந்த சின்ன அலை மேல ரைஸ் ஆகுதோ அந்த மாதிரி எனக்குள்ள ரைஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. And in the spring, love, I want your laughter like the flower I was waiting for. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ட் இன் த ஸ்ப்ரிங் லவ் ஐ வாண்ட் யுவர் லாஃப்டர் லைக் த ஃபிளவர் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஓகே, இப்போ ஸ்ப்ரிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு ஃபிளவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அந்த ஃபிளவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி உன்னோட சிரிப்பையும் நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்றாரு. அப்படி அது என்ன ஃபிளவர் அப்படின்னா த ப்ளூ ஃபிளவர், த ரோஸ் ஆஃப் மை எக்கோயிங் கண்ட்ரி. இந்த இடத்துல எக்கோயிங் கண்ட்ரின்னு ரெஃபர் பண்றது இவர் இருக்கிற ஷெயில் தான். அந்த நாட்டுல அந்த ப்ளூ ஃபிளவருங்கிறது ரொம்ப ரேரு. எப்படி அந்த ரேரான ஃபிளவருக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி உன்னோட லாஃப்டருமே என் வாழ்க்கையில்
நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், லாஃப் அட் தி நைட் அட் தி டே அட் தி மூன். ஓகே, நீ நைட்டும் சரி பகலும் சரி நிலா இருக்கும் போதும் சரி எல்லாம் எப்பயுமே சிரிச்சுட்டே இருன்னு சொல்றாரு. லாஃப் அட் தி ட்விஸ்டட் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த ஐலாண்ட். ஓகே, இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் உன்னோட சிரிப்பு கேட்கற மாதிரி சிரி. லாஃப் அட் திஸ் கிளம்சி பாய் ஹூ லவ்ஸ் யூ. உனக்காக இருக்க இந்த இந்த பையனுக்காக நீ சிரி, உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க இந்த பையனுக்காக நீ சிரி. பட் வென் ஐ ஓப்பன் மை ஐஸ் அண்ட் க்ளோஸ் தெம், வென் மை ஸ்டெப்ஸ் கோ, வென் மை ஸ்டெப்ஸ் ரிட்டர்ன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்னோட ஐஸை திறந்தாலுமே அது க்ளோஸ் பண்ணாலும் சரி, நான் எங்கேயாச்சும் முன்னாடி போனேன் இல்லை மறுபடியும் அங்கிருந்து ரிட்டர்ன் ஆனாலுமே, டெனி டெனி மீ பிரெட் ஏர் லைட் ஸ்ப்ரிங், என்கிட்ட இருந்து பிரெட் ஏர் லைட் ஸ்ப்ரிங்னு நீ என்ன வேணா எடுத்துக்கோ, பட் நெவர் யுவர் லாஃப்டர். ஆனா உன்னோட லாஃப்டரை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. நீ எங்க வேணா சிரிக்க, இந்த மாதிரி என்ன வேணா பண்ணி என்கிட்ட இருந்து எதை வேணா எடுத்துக்கோ, ஆனா நான் உன்னோட சிரிப்பை மட்டும் என்கிட்ட பறிச்சிடாத. ஏன் அப்படின்னா, ஃபார் ஐ வுட் டை. ஓகே, அது என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லி இந்த போயம் வந்து முடிக்கிறாரு.